வலது காலை வச்சு இறங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட நண்பர் சொல்லுவார், ஒரு நாட்டுக்குள்ளே போகும்போது, ஒரு ஊருக்குள்ளே போகும்போது வலது காலை வச்சு இறங்கணும், அந்த ஊரை விட்டு வெளியே போகும்போது இடது காலை வச்சு வெளியே போகணுன்ட்டு. அது மாதிரி பாலியில் வலது காலை வச்சு இறங்கிட்டேன். ஏன்னா அப்படின்னா தான் அந்த ஊரோ அந்த நாடோ நம்மளை திருப்பி திருப்பி கூப்பிடுமா. அவர் சொன்னது நடந்திருக்குங்க. ஆனால் அதாவது நான் அவருக்கு முன்னாடியே பேங்காக் பட்டெல்லாம் போயிருக்கேன். பட் அவரோட ஃபஸ்ட்டு போகும்போது அவர் சொன்ன மாதிரியே அந்த மாதிரி தான் பண்ணேன். அதுலேருந்து ஒரு 30-40 தடவை பேங்காக் பட்டையாக போயிட்டேன். பாலி உங்களை வரவேற்கிறது. உங்களே இல்லை, என்னையும் சேர்த்தா. பாலி நம்மை வரவேற்கிறது. வெல்கம் டு பாலி. பாலி ஏர்போர்ட் பலன்னு இருக்கு பாருங்க, ஒரே பிரகாசம். ஏழை காலுக்கு புறப்பட்ட 8:20 இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டான். 1 மணி நேரம் 5 நிமிஷத்தில் கொண்டு இறக்கிட்டான் பேக்குள்ள. ஆனால் என்னென்னா யோகியா கட்டாக்கும் இங்கேயும் 1 hour டிஃப்ரென்ஸ். ஸோ 8:20 9:20 மணி. எவ்வளோ வேகமாக போக முடியுமோ போய் நம்ம ஹோட்டல் பார்க்கணும், இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடணும், சாப்பிட்ணும். ஸோ இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கும் இதுக்கும் இடையில் பஸ் டெர்மினஸ் வெளியுதுன்னு பார்க்கணும். பப்ளிக் பஸ் ரைட். ஸோ பாலி ஏர்போர்ட் நல்லா தான் இருக்குது. பேக்கேஜ்லேயும் ஸ்ட்ரைட்டு அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கினா ஒரு 2-3 மினிட்ஸில் வெளியே வந்தாச்சு. கோஜெக் கோஜெக்ன்றது கிராப் மாதிரி ஒரு ஆப். ப்ளூ பேர்டுங்கிறது ஒரு டாக்ஸி. அது இங்கே சீப்பானது. பட் அதோட பெஸ்ட்டு வெளியே போயிட்டு கிராப்பை போட்டுருங்க. நைட் டைம் வந்தால், பகலில் வந்தால் பஸ்ஸு பிடிச்சே போயிடலாம். இங்கேருந்து குட்டாக்கு போனால் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க. இப்படி குட்டாவில் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை போட்டு அதுக்கு போட்டு கிராப்பை போட்டு நேராக அங்கே போயிடுறது. அது பக்கத்தில் ஹோட்டல் எங்கேன்னு தேடுறது. ஸோ எப்படி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ங்கிறது சிட்டி சென்டருக்குள்ளே தான் இருக்கும். அது பக்கத்தில் தேடிட்டு நாளைக்கு மாறணுன்னா மாறிடலான்னு தெளிவாக போட்டிருக்காங்க. சைன் போர்டெலாம் இருக்குது. ஸோ பஸ்ஸுக்கு மேலே ஏறணும். ஷாப் அண்ட் கேஃப் லெஃப்ட்டு, பஸ்ஸுக்கு மேலே, ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேலே, கார் பார்க் மேலே, டாய்லெட் மேலே. இது எஸ்கலேட்டரும் இல்லை, வாக்குலேட்டரும் இல்லை. இஸ்கா வாக்குலேட்டர். ரெண்டுக்கும் வயா முடியா. ஸோ இதெல்லாம் கிராப்பு. கோஜெக் கவுண்டர். ஏர்போர்ட்லேருந்து வெளியே செக்யூரிட்டி கேட் வெளியே பைக் பார்க்கிங் வந்தோங்க. அங்கேருந்து கிராப் போட்டேன். ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேரை போட்டோம். ஃபஸ்ட்டு அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இறங்கிட்டு அது பக்கத்தில் என்ன ஹோட்டல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதை இது பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபேர்ஃபீல்டு பை மரியாதை போகலாம். வாடகை தான் அதிகமாக இருக்கும். 7,000-8,000 ரூபா இருக்கும். போலீஸ்
பாலி பார்த்தேன்னு நினைக்கிறேன். மந்திரினே ஸ்பைசி மந்திரா. ஓகே சரி ஓகே எனஃப் எனஃப். ஓ தேங்க்யூ. சாரி சார். ஓகே வந்தேங்க. இதாங்க நான் தங்க இருக்கிற ரூம். பெரிய கதை எல்லாம் இந்த ஃப்ளைட் டிலேனால, ஒரு 1 hour டிலேனால வந்த கன்ஃபியூஷன் சொல்கிறேன். முதல்ல ரூமை பாருங்கள். ரூம் சூப்பராக இருக்கு. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து பைக் பார்க்கிங்கில் வந்து கிராப்பை புக் பண்ணி பைக் எடுத்துட்டேன். கூட்டால இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை போட்டு எடுத்துட்டேன். வெறும் 7000 ரூபா தான் வந்துச்சு. ஒரு 10 minutesல கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டான். போயிட்டு அங்கேருந்து இறங்கி ஒரு ஹோட்டலாக பார்த்துட்டு வந்து எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஒரு வைப்பான ஸ்ட்ரீட் அது. ஒரு ஹோட்டல் பார்த்தா ஏற்கனவே நான் பார்த்த ஹோட்டல். சரி ஓகே, அந்த ஹோட்டல் நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த யான்ஸ் ஹவுஸ் இதில் வந்து கேட்டேன். இவங்க சொன்னது 3500 ரூபா. அகோடால இது பண்ணும்போது 2600 ரூபா வித் பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் 600 ரூபா கேஷ்பேக் வரும். தனியாக தான் வந்திருக்கோம், அவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்து அந்த இதுக்கு போகலான்ட்டு இங்கேருந்து 900 meters போட்டுருந்துச்சு. நடந்து போனேன். அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் திரும்பி ரைட்டில் திரும்பி ரைட்டில் தோணுச்சு. கிட்டத்தட்ட போயிட்டேன், பக்கத்தில் போயிட்டேன். ஒரு 150 மீட்டர் தான் இருக்குது. 150 மீட்டர் கூட இல்லை, ஒரு 80 மீட்டர் இருக்குது. லாஸ்ட் ரைட்டு திரும்பினா ஹோட்டல். வரும்போது அந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாக இருட்டு, லைட்டே கிடையாது. ஒரு நாய் அந்த முனையிலேருந்து ஒரு நாய் இங்கேருந்து குலைச்சிட்டே வந்துச்சு. டோர் சைடில் பார்க்க வர ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் ஒரு கேட்டில் உள்ள ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. கேட் இருந்துச்சு, லைட் எரிஞ்சிருச்சு. உள்ளே எல்லாம் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 8-9 பேர், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க. நான் அதனால அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டேன். அப்படின்னா நாய் போச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு ஒரே சிந்தனை. கிட்டத்தட்ட அந்த ஹோல் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, ஃபுல் இருட்டில் தான் வரணும். இருட்டில்னா ஆஃப்டர் 7 அங்கே வர்றதே வந்து அவ்வளோ செக்யூரிட்டி கிடையாது. கேமராலாம் கையில் தூக்கிட்டு வர முடியாது. வரும், அதாவது நம்மளை அடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போனால் கூட ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு. பகல்லே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நைட்டில் ஒரு பின் ட்ராப், நானே ஃபோன் டார்ச் போட்டு போனேன்னா பாருங்கள். அந்த ஹோட்டல் பேர் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன். தயவுசெய்து அங்கே பத்திரம். அதில் ரெவியூவில் வந்து ஃபேமிலியெலாம் வேறு போட்டிருக்காங்க. எனக்கு புரியலை. கிராப்பை போட்டுட்டு திருப்பி நம்ம அந்த யான்ஸுக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு. இப்போ அப்போ மணி என்னென்னா 11. கிராப் போட்டேன். கிராப் உடனே வந்துடுச்சு. கிராப் பைக்கில் ஏறி நேரங்க யான்ஸுக்கு வந்துட்டேன். பக்கோடாவில் புக் பண்ணிவிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரூமில் வந்து லக்கேஜ் வைக்க மணி பார்க்க 11:45. ஃபுட்டு என்ன பசி, நேற்றுக்கெல்லாம் அவ்வளோ பசி தரல, இன்றைக்கி ரொம்ப பசி. சரி ஓகே ட்ரை பண்ணி வெளியே வந்து பார்த்தா இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த ரோட்டில் எல்லாம் க்ளோஸ்டு. அந்த கார்னருக்கு போகணும். அதுக்குள்ளே 12 மணி ஹோட்டலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன செய்கிற, சரி ஓகே கிராப்பில் போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு கிராப்பில் போட்டேன். ஹோட்டல்ஸ் ஒரு 4-5 ஹோட்டல் காமிச்சிது. அப்புறம் அது ஒரு ஹோட்டலில் சென்னா பட்டூரா, சோலே பட்டூரா டேக்ஸு கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி சார்ஜ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கவுண்ட் போக 1,14,000 ரூபா. ரொம்ப காஸ்ட்லி. 1 லட்ச ரூபான்னு 550 ரூபா, 14,000 கணக்கு பார்த்துடுங்க. கிட்டத்தட்ட 650 ரூபா பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். 625 ரூபா 650 ரூபா வரும். ஓகே ஒரு வழியில் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு ஆர்டர் பண்ணிட்டு ரூம்குள்ளே வந்தேன். ஸோ இதான் ஒரு 1 hour ஃப்ளைட் இல்லைனால ஒரு 2000 ரூபா எனக்கு லாஸ் பண்ணி விட்டாங்க. இதனால தான் எப்போவுமே நைட் ஃப்ளைட் எடுக்கிறதே கிடையாது. நான் மத்தியான ஃப்ளைட் தான் எடுத்தேன். அப்போவும் கேன்சல் பண்ணிடலாமான்னு யோசிச்சேன். மேக் பை ட்ரிப்லனா கேன்சல் பண்ணனா வேலட்னா உடனே வந்துடும். நம்ம எந்த இதில் புக் பண்ணியிருக்கோமோ அந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் வரணும்னா இட் வில் டேக் சம் அந்த 7 days 10 days அவ்வளோதான். 400 ரூபா சீப்பாக இருக்குன்ட்டு ஒரு 400 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அகோடாவில் புக் பண்ணிட்டேன். அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவனுக்கு இது பண்ணால் ஃப்ளைட்டை சேஞ்ச் கேன்சல் பண்ணலான்னு. ஏர்லைனில் கேன்சல் பண்ணால் பண்ணிக்கணும் ஆப்ஷன் கொடுக்கான். நான் ஏர்லைனில் கேன்சல் பண்ணலான்னு இது பண்ணால் ஏர்லைனில் வந்து என்ன சொல்லணும்னா நீ அகோடாவில் புக் பண்ணதுனால டைரெக்டாக அவன் மூலமாக கேன்சல் பண்ணானுங்க. நான் அகோடாவுக்கு ஃபோன் பண்ணால்
கஸ்டமர் காரில் என்ன சொல்கிறான், உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஒரு 6 to 7 months ஆகும், எங்களால் கேரண்டி சொல்ல முடியாது, மேபி அது வவுச்சராக கூட கொடுக்கலாம், எங்களுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி இருப்பாருங்க? இது சரிப்படாது அப்படின்ட்டு இந்த ஃப்ளைட்லேயே போயிடும், என்னாலும் பரவாயில்ல போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டேன். ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண ஒரு 500 1000 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, மேக் மை ட்ரிப் தட் இஸ் த பெஸ்ட், மேக் மை ட்ரிப்லேயே புக் பண்ணுங்க. பட் ரூம்ஸ் அகோடாவில் போடுங்க. இருக்கிறது எல்லாத்த விட நானும் பார்த்துறேன், எப்போ பார்த்தாலும் அகோடாவில் தான் சீப்பாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து வேற ஹோட்டல் எனக்கு தேடுறது, நீட்டாகவும் வேணும், சீப்பாகவும் இருக்கணும். நாளைக்கு அதை தேடிட்டு நாளைக்கு மத்தியானத்துல இருந்து நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட். இதாங்க யான்ஸ் ஹவுஸ் குட்டாவில் இருக்குது. ஸோ நேற்று நைட்டு லேட்டாக வந்ததுனால அந்த அர்ஜென்ட்டில் வந்து இந்த ரிசப்ஷன் அவங்களுக்கு காட்ட முடியல. நல்லா இருந்துச்சு ஹோட்டல், நோ ஸ்மோக்கிங், பட் ஹோட்டல் நீட்டாக இருந்துச்சு. இட்ஸ் அ ஸ்விம்மிங் பூல், ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல், ஒரு நீட்டான ஸ்விம்மிங் பூல். நம்ம அதை யூஸ் பண்ணல. இங்கே செக்இன் ஆகும்போது மணி 12. இண்டியன் ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இங்கே பக்கத்தில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிராப்பில் பார்த்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, சொலைப்பட்டூரே 1,00,000 ரூபா எல்லாம் டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து 1,15,000 ரூபா ஆச்சு. ஆர்டர் பண்ணி நைட் சாப்பிட்டுட்டு படுக்கும்போது மணி 2:30. மார்னிங் ஒரு 6:30 7 o'clock எழுந்திரிச்சு இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், எங்கே போகலான்னு பார்க்கலான்ட்டு எழுந்திரிச்சு. எப்போவுமே நைட்டு கட் பண்ணதெல்லாம் காப்பி பண்ணிடுவேன், பட் எனக்கு ரொம்ப லேட் ஆனதுனால இன்னைக்கு மார்னிங் பண்ணலான்ட்டு கம்ப்யூட்டர் ப்ளக் பாயிண்ட்டுக்கு அடாப்டர் இல்லை, சரி அடாப்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன். அதை லாக் பண்ணிட்டேன். கிளாஸை மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஓப்பன் பண்ணால் உள்ள அந்த செயின் லாக்கு லாக் ஆகிடுச்சு. எப்படி லாக் ஆச்சுன்னே தெரில, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுச்சு, உள்ளே போக முடியல. ஸோ மார்னிங் ஃபர்ஸ்ட் அப்செட். அது ரிசப்ஷனில் 4 மேலே வந்தார். அவர் வந்துட்டு நீங்கள் உள்ளேருந்து லாக் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. எனக்கு கடுமையாக கோவம் வந்துடுச்சு, திட்டிட்டு அவரை. உள்ளேருந்து நான் லாக் பண்ணேன்னா எப்படி நான் வெளியே நிற்கேன், கொஞ்சமாக தெரிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை திட்ட, அவர் அப்படி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்படியே சைலண்டாக ஏதாவது பண்ணி ரூம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடாப்டர் வாங்கலாம் கீழே இறங்கி வந்தேன். அடாப்டர் வாங்கிட்டு ரூமுக்கு வந்தேன். அதுக்குள்ள இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ரூமுக்குள்ளே வந்து கம்ப்யூட்டர் காப்பி பண்ணலான்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி எல்லாம் பவர்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறேன். கீபோர்டு ஒர்க் பண்ணல. அப்படியே போராடி பார்த்து கீபோர்டு ஒர்க் பண்ணலன்னொடனே சரி கீபோர்டில் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு கீபோர்டு இருந்தால் ஒரு 5 minutes கொடுங்க அப்படின்னு 10 minutes கொடுங்கன்னு கேட்டால் இங்கே எல்லாம் வயர்லெஸ் கீபோர்டு. டக்குன்னு ஞாபகத்தில் வந்துச்சு, ஈஸ் ஆஃப் யூஸ்ங்கிற ஒரு இதில் போய் விர்ச்சுவல் கீபோர்டு எடுத்து இது பண்ணலான்னு ஈஸ் ஆஃப் யூஸ் பண்ணாலும் அதுலேயும் ஒர்க் பண்ணல. வேறு கீபோர்டு வாங்கி இது பண்ணலாம் அப்படின்னு கீபோர்டுக்கு கடை இங்கே இருக்கும் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்து அப்படி தேடினேன். இன்றைக்கி இந்த ஹோட்டல் முடியுது, சரி பக்கத்தில் வேறு ஹோட்டல் எதாவது பார்க்கலான்ட்டு எய்த்தால் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் போய் பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. யான்ஸ் ஹவுஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதோட யான்ஸ் ஹவுஸை கிளிக் பண்ணி புக் பண்ணிட்டேன். புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அது ஏத்தால இருக்கிற அந்த கார்த்திங்கிற ஹோட்டலில் புக் ஆகிருக்கு. நேற்று நைட்டில் எல்லா ஹோட்டலும் தேடினதில் இந்த கார்த்தி யான்ஸ் ஹவுஸுக்கு நெக்ஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறது பதில் கார்த்தியை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ரூம் அங்கே புக் பண்ணிட்டேன், கேன்சல் பண்ண முடியல. குடிஞ்சதுலேருந்து இன்றைக்கி எல்லாமே அப்செட், டோட்டல் அப்செட். அப்படி பாலின்னு உங்களுக்கு ராசி இல்லையாங்கிற எண்ணமே வந்துடுச்சு. குளிக்கல, சரி பிரேக்ஃபாஸ்ட் 10 o'clock முடிஞ்சோன்னு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அப்செட் ஆகி கம்ப்யூட்டரோட போராடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கி கீஸ்ன்னு ஒன்று மைண்டில் ஞாபகத்தில் வந்துச்சு. ஆல்ட்ரு கண்ட்ரோல்னு நினைக்கிறேன், ஆல்ட்ரு ஷிஃப்ட்டா ஆல்ட்ரு கண்ட்ரோலோ, அந்த 2 கீ சேர்ந்து நமக்குன்னு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மணி 12 o'clock செக் அவுட்டு. இங்கே காப்பி பண்ண முடியாத ஹோட்டலில் போய் காப்பி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டேங்க. அன்பான இன்றைக்கி காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? ஓகே, அவங்களுக்கு ஒரு பை சொல்லிட்டு கிளம்பலாம். ஓகே, பாய், டேக் கேர். யா, ஸோ ரொம்ப ஒரு நைஸ் லேடி. இந்த நைட்லேருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வெரி குட், தேங்க்யூ, டேக் கேர். இந்த ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப நைஸாக இருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டாஃப்ஸ். நல்ல நீட்டான ரூமு, ஒரு வெஸ்டர்னைஸ் ஸ்டைல். ஹலோ, ரெஸ்டாரண்ட்டு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இந்தோனேஷியன் பிரேக்ஃபாஸ்ட் 2 இருந்துச்சு. பாலி ஒருத்தராக வந்தால் காஸ்ட்லிங்க. இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இல்லை ஊபூட்டு ஒரு இதோ எல்லாம் போக முடியாது. ஒன்று 2-wheeler ரெண்டல் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா கார் எடுத்துகிட்டு தான் போகணும். நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஓகே, 2 பேராக வந்தீங்கன்னா ஓகே, 3 பேராக வந்தீங்கன்னா ஓகே. சிங்கிளாக வந்தீங்கன்னா காஸ்ட்லி தான், அதே செலவு தான். Kampung harga berapa? Ya.
tadi tergantung. Ya. Oke, nanti saya Nanti kembali. kalau ibu datang kita Ya, bicara. kita bicara. Oke bang. Ya. Tapi bahasa Indonesia masih bagus loh. Ya, ya. Okay. Yes, my brother. What's that? Yeah, this camera. Yeah. It's on? Yeah, it's on. It's recording. Recording. So இவர் தான் நம்ம காலையில் கேட்டிருக்கோம். Bali Majaya. So what you are saying? Bali Majaya. பாலி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பாலி நல்லா இருக்கா? பாலி மஜா ஆயா அப்படின்னு கேட்க. Penida tomorrow? Penida. Tomorrow. Penida how much? 750. 7 you told. That also I am not going to give. From here you will take me. From the hotel? From hotel? 1350, I give you 750. From here hotel you will take me. Yeah. And boat charge also. The boat ticket, lunch is including. Including. And the car on the island. And island and return back. Pick up at 7, 30 minutes to Sanur, 40 Sun. minutes to the island. The driver take you to those places. And after that back to here again. And back Another to Kota. back to hotel. Including lunch. Okay. So Penida. Another one. Uluwatu. Uluwatu. Yeah. Uluwatu temple how much? It was 600. 600. I told you 650, but before you left, No. I said 600. 350 you told na? No, I didn't tell you. You showed me one pair. This one. There it's This one. I asked for Uluwatu and these two. Yeah. These two how much? 600 for one car. 600. Yeah. No, total these two how much? 6 plus 7, 13 like 50. 40. Less. Okay, let's make it 13. Make it 10. Then really cannot do anything because I have to use my money to pay the balance. Yeah. 13 is best. You think I will check in and come back? The final the price. 13 So like best. this how many hours this will take? This will be takes 5 to 6 hours. So 5 to 6 hours. 5 to 6. This one from 7 to 4. 7 to 4. Yeah. So tomorrow and day after tomorrow. Yeah. So total finalized amount. 13 like. No. Reduce. I will come. Reduce. I will come. Will fix. Okay. But this is too much. Let's make it. No. I will come back. Think twice. Think thrice. No. You wanna book it now or later? I will check in. Actually, I vacated this hotel. Okay. Only one day I booked. Okay. So today room is not available. So I am going to stay at Karthi. Okay. Oh, you stay in Karthi. I booked a room at Karthi. Okay. So I have to check in and put my luggage Yeah. and come back. Okay. Before that, you finalize the price. Okay. Okay. Let's do it. 13,000 ரூபாய் சொல்றாரு. 13 லட்சம்னா 10 லட்சம்ங்கிறது 5,500 ரூபாய். மூணுங்கிறது 550, 1,500, 1,650, 1,650, 5,500, 6,500, 7,250 ரூபா வருது. பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு. இதுதான் கார்த்தி மிஸ்டேக் நான் புக் பண்ண ஹோட்டல். ரெனோவேஷன் ஒர்க்குனால ரொம்ப இதாக இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒருத்தரையும் காணும்.